நீங்க லீசிங்ல ஒரு வாகனம் வாங்குறீங்க, பட் அந்த லீசிங்க ஒரு சில ரீசனால உங்களுக்கு சரியான முறையில கட்ட முடியல. சோ அந்த லீசிங் கம்பெனியால உங்களோட வாகனத்தை பறிமுதல் செய்யணுமா? வீடியோவை ஃபுல்லா பாருங்க, இதுக்கான முழு விளக்கமும் இந்த வீடியோல. நீங்க லீசிங் தவணை சரியான முறையில கட்டல, உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியும் நீங்க கட்டலன்னு சொன்னா லீசிங் கம்பெனியால உங்களோட வாகனத்தை பறிமுதல் செய்ய முடியாது. அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அதே பிராந்தியத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டுட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற குறைஞ்சது ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் சரி கூட வந்து உங்கள்கிட்ட விண்ணப்பிக்கலாம், எங்களோட வாகனத்தை தாங்கன்னு சொல்லி. அந்த சந்தர்ப்பத்துல நீங்க தர மறுத்தால் அவங்களால அந்த வாகனத்தை எடுத்து செல்ல முடியாது, அடாவடித்தனம் பண்ணியும் எடுத்து செல்ல முடியாது. இதுதான் கவர்மெண்ட் ரூல். அதுக்கு மாறா அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க வசிக்கக்கூடிய அதே மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட நீதவான் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்து 14 நாட்களுக்குள்ள நீங்க அந்த நீதிமன்றத்துல ஆஜராகாத பட்சத்துல நீதிமன்றம் மூலம் அந்த லீசிங் நிறுவனத்துக்கு அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யக்கூடிய எல்லா ரைட்ஸும் நீதிமன்றத்தால வழங்கப்படும். இந்த சந்தர்ப்பத்துல நீங்க கட்டாயம் அந்த வாகனத்தை கொடுத்தேதான் ஆக வேண்டும். இனியும் இது போல லீசிங் நிறுவனத்தால வந்து வாகனத்தை பறிமுதல் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி என்ன சரி சொன்னா அதுக்கான சட்ட நடவடிக்கை உங்களுக்கு எடுக்கலும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, லீசிங் எடுத்திக்கிற உங்களோட நண்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.